பைக் போறா. என்னடா எங்கடா அங்கே போற? போன் கொடுக்க. நீ அங்கெல்லாம் போக வேணாம். நீ இங்கேயே மைக்கில் தாமரை வந்து போனை வாங்கிட்டு போ, நம்ம ராத்திரி லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் இங்கே கன்னிமங்கல் நடக்காது. மில்லுக்காரனுக்கு தெரிஞ்சு தனியா அவன் ஒரு பொங்கல் ஒன்று வைப்பான். பெரிய கூட்டத்தில் நீ மட்டும் தனியா தெரியுற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒன்று பண்ணு மச்சான். அப்பதான் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். இது பிரெயின் லிவர் பண்ணி நான் வேணா அப்படி டை வச்சு எப்படி நிக்கவா? என்ன ஏன்டா ஆகுன்னு ஆக்ஷனாக இறங்குற? கொஞ்சம் காமெடி முடின்னு பண்ணுற. அப்போ தான் இந்த பொண்ணு எல்லாம் சிரிக்கும், லவ் பண்ணும். எப்போ பார்த்தா பொம்பளைகளுக்குள்ள விளையாட்டெல்லாம் சீக்கிரம் முடிங்கய்யா. பால் பீச்சை போகணும்ல. அதெல்லாம் பீச்சு ஆளுவா, இல்லாட்டி நீயும் துணைக்குப்பா. மைக்கெல்லாம் தட்டினாடா சிரிப்பா. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, எப்படி பார்த்தாலும் 8 மாசம் தான் வருது. தாமரை, நம்ம 2 பேரும் தானடி பேசிட்டு இருந்தோம். அவனுக்கு எப்படி தெரியும்? சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்லலக்கா. இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தாமரை, அவ என்னடி சொல்லிட்டு இருக்கா? நீங்க ஏண்டி சண்டை போடுறீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அத்தானும் அக்காவும் பம்பு செட்ல. வாங்க வாங்க வாங்க, சோடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடி போ. பாரு, உன்னை அலௌன்ஸ் பண்ண இல்லனா மைக் என்கிட்ட கொடு. நம்ம பிரசிடென்ட் வராரு. வாங்க 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 தலைவர் வாங்க. இந்த ஸ்கூல் இருக்க எல்லா இடமும் நம்ம பிரசிடென்ட் ஊருக்கு இலவசமா கொடுத்தது. அது இந்த கிராமம் என்னைக்கும் மறக்காது. நம்ம தாமரை நிக்குது, அதாய போட்டியில ஜெயிக்க போகுது. யோ மில்லுகார, அது உன் பொண்ணு பாட்டில ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்தல. பாவடி எடுத்து நல்லா சொருகு. கையை சேர்த்து வை. நல்லா சேர்த்து வை. சீக்கிரம் மெதுவாள் மெதுவாள். சொன்ன மாதிரி தான் ஜெயிக்க வச்சு விட்டாரா? அப்புறம் என்ன சொல்றீங்க? ஏடா சத்யா, குளுக்கோஸ் கைமா போயிட்டு இருக்கிற? பொம்பளை பிள்ளைகளுவ சைக்கிள் மிதிக்குதுன்னா அதான் குளுக்கோஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன். காலையிலேருந்து பசங்களும் தான் சைக்கிள் மிச்சானுங்க. ஒரு ரூபாய் கூட குளுக்கோஸ் கொண்டு போகல. பொம்பளை என்னவனா அவவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. டேய் மாப்ளே, சைக்கிள் ரேஸ் கொண்டு போடா. அதான் கொண்டு போயிட்டு இருக்கான். நீங்க வாடா. இந்த புடுற. என்னது? HT. பாருங்க, கரெக்ட் நல்ல பக்கம் போடுங்க. பாவி சீக்கிரம் போடி. ஏன் நீ மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்த? மயக்க வர போகுது. சும்மா வாய்த்தோற. ஹலோ மேட், குளுக்கோஸ் சாப்பிட்றீங்களா? சரி கையை கொடு. எதுக்கு? அந்த டிக்கெட்லாம் இப்போ வந்து சேராது. இங்கே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ஆக்கி விட்டுறேன். கை கொடு. வேண்டாங்கறல. அட குடுறீங்க. தாமரை தாமரை. தாமரையா? ஏன் அண்ணியா? நம்ம தாமரை தான் ஃபர்ஸ்ட்ல வராலாம். என்ன நீ சொல்றீங்க? ஏ வசந்தி, தாமரை தான் ஃபர்ஸ்ட் வந்து
ஃபர்ஸ்டா? ஆமா, அவ ஸ்கூட்டியே சைக்கிள் மாதிரி எல்லாம் ஓட்டுவா. என்ன டிஸ்டன்ஸ் விட்டு ஜெயிச்சு விட்டா தாமரை? எனக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்கமா வருது, தண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்ததே கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கு, ரெண்டாவது வந்துட்டு நாண்டு விழுவுற. ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கடா. என்ன தாச்சே, எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு தாமரை ஏன் ஃபர்ஸ்ட் வர வச்ச? தாச்சி கூட லவ் மேரேஜ் தானே, இது போதும். ஏன் தாச்சி, நீ கூட லவ் மேரேஜ் தானே? அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்கேன். வேண்டாம், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்குன? அது ஏன் கேக்குற? அது என்னன்னா நிறுத்து. நானே சொல்றேன். அவ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சொப்பு குடம் தூக்கிட்டு போகணும், நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போகணுமா? ஏன் தாச்சி, உன் பிரச்சனையே சொப்பு குடம் தானா? நீ போ தாச்சி, நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சொப்பு குடம் இருக்கும். அட போன, என் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு மீண்டும் வந்துருக்கின்ற போறா. மூன்றாம் இடம் நிகிதா. அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம மில்லுகாரட்டு தாமரை. தாமரை நீதான் போ போ. தாமரை. இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தியாகராஜன் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதான் வாங்கியிருக்கீங்க, தேடி வந்திருக்கு, சந்தோஷமா வச்சு. இரண்டாம் இடம் அஞ்சு. ஹலோ ஹலோ தாமரை. இப்போ எதுக்கு செப்பு கொடுத்தல போனை போட்டு கொடுத்த? இல்ல, இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். போனா போதுன்னு உனக்கு 10 minutes டைம் தரேன். மில்லுக்கு வர போனை வாங்குற, போயிட்டே இருக்க. என்ன புரியுதா? ஓகே. வீடியோ காலா? ஐயோ. அப்போ இத்தனை நாள் எனக்கு டேக்கா கொடுத்துருக்க நீ? ஏ லூசு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்காம வந்து கிண்டல் பண்ணுவாளா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்டா. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட மறைச்ச? மறைக்காம ஒரு பொண்ணு கண்டுக்காம போனா, மச்சி அது ஓவர் பில்டப்டா அப்படிம்பீங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு பேசினா, மச்சி அதை முடிச்சிட்டேன்டா அப்படிம்பீங்க. பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். நீ என்ன விட்டு பிடிச்ச, நான் எப்படி உன்னை விடாம பிடிச்சேன்? வாங்க உட்காருங்க சாமி. என்ன அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா? முருகா இந்தாங்க. சிங்கப்பூர்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆளு மச்சான் தான். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான், அவன் வீட்லயே தங்க வச்சு அவன் கம்பெனிலே வேலை வாங்கி கொடுத்தான். எங்க பத்தி பேசுறாராம். வாட்டர் பாயிண்ட் முடிஞ்சா? முடிஞ்சுன்னா சொல்ல வேண்டியதானடி. தண்ணியில் ஏதோ விழுந்துச்சு பாரு. அது ஒன்றும் இல்லைண்ணே, தேத்தாங்கொட்டை தான். அது உப்பை உறிஞ்சிவிடும். உப்பு உறிஞ்சிருமா? அதான் சொல்லியிருக்கேன்லடா, தேத்தா கொண்டை போட்டிருக்கு, கறிக்காது குடி. லேசா கறிக்குதுல்லண்ணே? இல்லைம்மா. ஏடி எங்க 2 பேரும் சாப்பாடு போடு. ஏண்டா தம்பி நம்ம வீட்ல எல்லாமா சாப்பிட போகுது?
ஹோட்டல் கீட்டல்ல கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடை வாங்கி கொடுறா. அட ஏமா அப்படி சொல்றீங்க? நான் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவேன். அதுக்கு இல்லடி ராசா, என் தங்கத்துக்கு இல்லாத சாப்பாடா? உப்பு தண்ணியில சோறாக்குறதுனால சோறு கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், அதான் சொன்னேன். ஏமா சிந்து கல்யாணம் பண்ணல? பாத்துக்கிட்டு தான் நான் வந்து இங்க மாட்டிக்கிட்டது பத்தாதா? ஊரே ஒரே உப்பு தண்ணி, எவனும் பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணும் எடுக்க மாட்டாங்க. அதை ஏன்பா கேக்குற? உங்க ஊர் குளம் எங்க ஊர் பக்கத்துல இருக்குல்ல, அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி குடிக்க எங்க ஊர் இளவாட்டு பயல்களா சேர்ந்து வீட்டுக்கு காசை வசூல் பண்ணி என்ன வாட்டர் பிட்ரா அது வாய்க்குள்ள கூட நுழைய மாட்டேதுப்பா. அந்த மிஷினை வாங்கியாந்து ஊருக்கு பைப்பு போட்டாங்க. நல்ல தண்ணியாத்தான் வந்துச்சு, குடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் உங்க ஊரு மில்லுக்காரு அவரு மீன் வளர்க்குறேன்னு சொல்லி கண்டது கடுதையெல்லாம் வீம்புக்குன்னே கொண்டு வந்து கொட்டி தண்ணிய வாயிலே வைக்க முடியலப்பா.